ஹிந்துஸ்தான் காலேஜோட சைடு கேட்டு வாசலுக்கு முன்னாடியே வடக்கு பார்த்த சைட்டுங்க. சரிங்களா? நம்ம சைட்டுக்கு பக்கத்துலேயே ஃபுல்லாக மேன்ஷன் இருக்குது. ஒரு பையனுக்கு 1750 ரூபா வாடகை. நீங்களே போர்டை பார்த்துக்கோங்க. ஒரு ரூமுக்கு 3 பேர் ஷேரிங்க. தரமான சைட்டு, லோ ப்ரைஸ், யாருனாலும் தர முடியாது. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. ஹலோ, வணக்கம் மக்களே, நான் உங்கள் எஸ்கேஜே. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான தரமான ஒரு ரெண்டல் இன்கம் வர ஏரியாவில் உங்களுக்கு சைட்டு கொண்டு வந்திருக்குங்க. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில், கோயம்புத்தூர்லேருந்து பொள்ளாச்சி போகக்கூடிய வழியில் ஹிந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னு ஒத்தக்கால் மண்டபத்தில் இருக்குங்க. சரிங்களா? அந்த இன்ஜினியரிங் காலேஜ் சைடு கேட் வாசலுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வடக்கு பார்த்து உங்களுக்கு 18 சென்ட் இருக்கு. இந்த 18 சென்ட்ல 6 சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாங்க, 9 சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இந்த சைட்டுக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா பேக் சைடு நீங்கள் எடுத்துட்டாலும் சரி, சைடில் நீங்கள் ரைட் சைடு லெஃப்ட் சைடு எடுத்துட்டாலும் சரி, எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் மேன்ஷனுங்க. ஸோ அந்த மேன்ஷனுக்கான வீடியோ நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஒரு பையனுக்கு 1750 ரூபா வாங்கிட்டு இருக்காங்க. ஒரு ரூமுக்கு 3 பேர் அலௌட் அப்படிங்கிற விதத்தில். சரிங்களா? சின்ன ரூம்பு வித் அட்டாச்சு டாய்லெட்டோட தான் கட்டி விடுறாங்க. ஸோ நீங்கள் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை அப்படின்னா நீங்கள் மேன்ஷன் கட்டி அதில் வாடகை கொடுறதுக்கு நீங்கள் ரெடியாக இருந்தாலும் சரி, தாராளமாக இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாங்க. இப்போ வடக்கு பார்த்து லேண்டுங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைட்லேயே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போர்கால் பாயிண்ட் இந்த இடத்துல வந்ததுங்க. ஜலமூலையில் அழகாக கொடுத்துருக்குறாங்க. போர்கால் பாயிண்ட்டு இங்கேயே வந்துடும். சரிங்களா? ஸோ நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா போர்கால் பாயிண்ட் நீங்களும் செக் பண்ணுறேன்னா பண்ணிக்கலாம், இல்லை டேரெக்டாக நீங்கள் அப்படியே வீடும் கட்டி வந்துடலாங்க. சுற்றிலுமே மேன்ஷனுங்க. நல்ல எல்லாமே பசங்க ஃபில்ட் ஆகக்கூடிய மேன்ஷன் தான். ஸோ தாராளமாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நீங்கள் மேன்ஷனே கட்டலினாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இடம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னாலும் இந்த இடத்துல நீங்கள் தாராளமாக பண்ணலாங்க. முன்னாடி 23 அடி ரோடு. ஓகேங்களா? சென்ட் விலை வந்து பார்த்தீங்கன்னா 9லேருந்து 10 லட்ச ரூபா போயிட்டு இருக்குங்க. சரிங்களா? நான் உண்மையை சொல்கிறேன், இந்த ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே கம்மி தாங்க. 7,60,000 ரூபா ஃபைனல் ரேட்டாக கேட்குறாரு. இந்த ஃபைனல் ரேட்டை நான் உங்கள்கிட்ட அப்படியே சொல்லிட்டேன். ஓகேங்களா? 7,60,000 ரூபா அப்படிங்கிறது ஃபைனல் ரேட்டுங்க. ஸோ இதுலேருந்து நெகோஷியபிளுக்கு வாய்ப்பு இருக்காது, மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்காது. இந்த ரேட்டுக்கு மோசம் போகாதுங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் வாங்கி போடுங்க. நீங்கள் மேன்ஷனே கட்டலினாலும் பரவாயில்ல. இங்கே ரோட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு ஒன்று வரப்போகுது, NH ஜாயிண்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்தோட மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா 11 லட்சத்துலேருந்து 15 லட்ச ரூபா வரைக்கும் உடனே போயிடும். அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு வீடு தெரியுங்க. அந்த வீட்டுக்கு பின்னாடியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 12 லட்ச ரூபாய்க்கு சைட்டு சேலே ஆயாச்சு. ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கற்பம், அதாவது ஹிந்துஸ்தான் காலேஜுக்கு ஒட்டின மாதிரியே இருக்குது இந்த இடம். ஸோ இதெல்லாம் வந்து வேல்யூஷனுங்கிறது ஃபியூச்சரில் நல்லாவே இருக்குங்க. போர்கால்லேருந்து எல்லாமே பார்த்து வச்சுட்டாரு. பக்காவாக நீங்கள் சைட்டை வாங்கினீங்களா, ஒரு போர் போட்டு நீங்கள் வேலை ஆரம்பிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி போட்டு ஒரு 2 இயர்ஸ் கழிச்சு விற்றாலும் பெர்சென்ட்டுக்கு குறைஞ்சது 3 to 4 லட்ச ரூபாங்கிறது அப்ரிசியேஷன் கிடைக்குங்க. அந்த அளவுக்கு வந்து இங்கே மார்க்கெட் வேல்யூ இருக்குது. சரிங்களா? நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த வேலி ஃபென்சிங் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேலி ஃபுல்லாமே 18 சென்ட் வருங்க. ஓகேங்களா? மொத்தமாக உங்களுக்கு வந்து 18 சென்ட். சுற்றிலுமே மேன்ஷன்ஸ் தான், எல்லாம் மேன்ஷன்ஸ் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டை க்ளீன் பண்ணும்போது இந்த மரங்கள் தான் நடுவில் போட்டு வச்சுருக்காங்க. ஏதோ புதையன்னு நினச்சிக்க வேண்டாம். சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 6 சென்ட் எடுக்கணும்னா இந்த வேலி அந்த லாஸ்ட் எட்ஜ் இருக்கு இல்லைங்களா, இதுலேருந்து உங்களுக்கு இங்கே ஒரு கல் வருது பாருங்கள். இது 30 அடிங்க. இதுல இருந்து உங்களுக்கு வந்து 85 அடி நீளம் வரும். அங்க ஒரு கல் இருக்கு பாத்தீங்களா, அங்க ஒரு சின்ன ஒரு கல் தெரியுது பாருங்க, கீழே தெரியுது. அதுல இருந்து உங்களுக்கு அப்படியே அந்த இதுல வரும். இல்ல நீங்க வந்து 9 சென்டா எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு 45க்கு உங்களுக்கு 85 அந்த மாதிரி அளவுல வந்துடும். சரிங்களா? ஸோ இதுதான் பிளாட்டினுடைய சைஸ். நீங்க 6 சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம், இல்லை 9 சென்ட் வேணாலும் எடுத்துக்கலாம். ஸோ இடம் பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேங்க. இந்த இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணி நல்ல ஒரு அப்ரிசியேஷன் நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக எஸ்கேஜிவை கான்டாக்ட் பண்ணுங்க. லீகல் ப்ரொசீடிங்லேருந்து டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுக்குற வரைக்கும் உங்கள் கூட நின்று கண்டிப்பாக பண்ணி கொடுத்துடலாங்க. நன்றி மக்களே.